இந்த வீடியோவில் நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து இந்த கிராஃப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரவுட்ஸ் லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து நமக்கு வந்து ஒபே பண்ணணும். அப்போ பெர்ஃபெக்டாக ஒரு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், 99.9% என்ன கிடையாது, அது வந்து ஐடியல் சொல்யூஷனே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொல்யூஷனுமே நமக்கு என்னது ரியல் சொல்யூஷன் தான். அப்போ ரியல் சொல்யூஷன் அப்படின்னா இந்த லாலேருந்து நமக்கு என்ன டிவியேஷன் வந்து இருக்கும். அது எதர் பாசிட்டிவ் டிவியேஷனாக இருக்கும் இல்லை நெகட்டிவ் டிவியேஷனாக வந்து இருக்கும். இப்போ பாசிட்டிவ் டிவியேஷன்றது நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் நமக்கு வந்து மேலே வந்து வரும். எல்லா கிராஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் நமக்கு அதிகமான வேல்யூ வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் வந்து அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஏஏக்கும் இன்ட்ராக்ஷன் பிபிக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ புதுசாக நமக்கு என்ன இருக்கும், ஏபி நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புவராக வந்து இருக்கும், லோவாக வந்து இருக்கும். ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிவியேஷன், அப்போ நெகட்டிவ் டிவியேஷன் என்னது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ விட நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ கம்மியாக கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். அப்போ நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து கண்டிஷன். அப்போ ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லோவாக இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எத்தனால் வந்து நம்ம போடலாம். இப்போ எத்தனால் ஆர் மெத்தனால் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம், வாட்டர் அண்ட் எத்தனால். ஹையாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் டிவியேஷனுக்கு வந்து வரும். அப்போ இதான் நெகட்டிவ் டிவியேஷன், பாசிட்டிவ் டிவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷன். அப்போ பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு டெல்டா ஹெச் நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் டிவியேஷனுக்கு டெல்டா ஹெச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியேஷனால வரக்கூடிய எஃபெக்ட். ஓகே,